ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கான டிப்ஸ் மட்டும் சொல்ல போகிறேங்க. நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைக்கிறீங்களோ அப்படியே வைங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு வச்சு பாருங்களேன். மீன் குழம்பு சும்மா அட்டகாசமாக இருக்கும். என்னென்ன டிப்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கான டிப்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கிற பாத்திரம் தாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மண் சட்டி வாங்கி பழகிக்கிங்க. மண் சட்டியில் மீன் குழம்பு வைங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, எண்ணெய். நல்லெண்ணெயில் வைங்க. எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயில் மீன் குழம்பு வைங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, தாளிப்புக்கு மறக்காமல் வெந்தயம் சேர்த்துக்கங்க. டிப்ஸ் நம்பர் 4, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக தக்காளி. டிப்ஸ் நம்பர் 5, தக்காளியை கைனால் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு வதக்கி குழம்பு வைங்க, குழம்பு திக்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள். கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மறக்காமல் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்தா தான் குழம்பு கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக புளி. நார்மலாக புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெலாம் எடுக்கிற புளியை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கணும். மீன் குழம்புல புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். குழம்பு நல்லா சுண்டி இருக்கணுங்க. கடைசியாக மீன் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். அதுவும் ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். மீனை கழுவுறப்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது, கண்டிப்பாக உப்பு போட்டு கொடாயணும். அது மட்டும் இல்லாமல் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கழுவி சேர்த்திங்கன்னா மீன் குழம்புல கவிச்சி வாடை வரவே வராது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.